பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பூட்டிய வீட்டுக்குள்ளும் வந்து கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் ஏசாயா 35:2-3 வசனங்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மகிமையானவரின் மக்களே, நம்முடைய பலவீனங்கள், தடுமாற்றம் இவைகளை பார்த்து கர்த்தர் நமக்கு நல் வாக்குகளை கொடுப்பதில்லை. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தாயின் கருவிலே நம் கருவை கண்டவர், இன்னவாக இவள் மாறப்போகிறான், இவர்களை கொண்டு இன்னதை செய்ய போகிறேன் என்பது தம்முடைய மனதில் திட்டம் தீட்டினவர். கலாத்தியர் 1:15, எரேமியா 1:5 வாசியுங்கள். அந்த காலங்கள் நிறைவேறுகிற போது அவரவர்களின் அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கு தக்கவாறு ஏற்ற வேளையில் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாயிலிருந்து பிறந்த வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேமா வார்த்தைகள், அது பைபிள் இருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் தான் வாசிக்கிறார்கள் என்றாலும் அது உங்களுக்கு ரேமா வார்த்தையால் வந்திருந்தால் அது தேவ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அது உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்யாமல் அவரிடத்தில் வெறுமனே திரும்பாது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது அவருடைய வேலை, அது அவருடைய பண்பு, அது அவருடைய குணாதிசயம். அது மேலேயே கண்ணோக்கமாயிருப்பார். கொடுத்த வாக்குகளை முழுமையாக நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்கும் அதில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆவியானவர் கடந்த காலங்களிலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். அது என்ன பங்கு, எப்படி செய்ய வேண்டும் என்று. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுடையது, உயிரோட்டமுடையது. அதாவது நம்மை அந்த ரிசல்ட்டுக்கு நேராக, நிறைவேறுதலுக்கு நேராக நடத்துகிறது. நாம் பெற்ற நாளிலிருந்து நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இது நமக்கு பல சமயங்கள் தெரிவதே இல்லை, புரிவதே இல்லை. நமக்குள்ளே கிரியை செய்கிறதை நாம் ஏன் நம்மளால் பார்க்க முடியவில்லை என்றால், நாம் அந்த ரிசல்ட்டையே, ஆசீர்வாதத்தையே எதிர்பார்த்து கொண்டிருப்பதால், அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையே யோசித்து கொண்டிருப்பதால், நமக்குள்ளே என்ன மாற்றம் நடக்க வேண்டும் என்பதை விட்டு விடுகிறோம். இந்த உள்ளான மாற்றம் அவசியம் என்பதை நாம் உணர முடியாமல் போய்விடுகிறது. உருவாக்கம் இல்லாமல் உயர்வு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், உங்களது உள்ளான மாற்றம் இல்லாமல் உயர்வு இல்லை. நிலத்தை பண்படுத்தாமல் விவசாயி விதைகளை விதைப்பது இல்லை. களைகளை எடுக்காமல் இருந்தால் பயிர் வளர விளைய வாய்ப்பே இல்லை. நிலத்தை பண்படுத்துதலும் அவசியம். களைகளை அவ்வப்போது நீக்குவது மிகவும் அவசியமாகிருக்கிறது. நல்ல விளைச்சலுக்கு, எதிர்பார்க்கும் அறுவடைக்கு. இதேதான் நமக்கும். நீங்கள் மனதில் யோசித்துக் கொள்ளுங்கள். வாக்கு ஒன்று சொல்கிறது, ஆண்டவருடைய வாக்கு. நடைமுறையில் காரியங்கள் நடப்பது வேறாக இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா தேவ பிள்ளைகளின் வாழ்விலும் இப்படித்தான் நடக்கிறது. ஆனால் நமக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நொந்து கொள்கிறோம். நாம் சற்று குறைவுபட்டிருக்கையில் உறவினர்களோ நண்பர்களோ நம்மை அவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு, பொதுவான சந்திப்புக்கோ அழைக்க மாட்டார்கள். நாம் அவர்களுக்கு எத்தனையோ சமயங்கள் பல முறைகளில் கனப்படுத்தி இருப்போம். உதாரணமாக விருந்து கொடுத்திருப்போம், இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்திருப்போம், கருத்தாய் அவர்களோடு கொஞ்சம் காலம் இருந்திருப்போம், ஆறுதலாக இருந்திருப்போம், உதவியாக இருந்திருப்போம். நெருங்கிய உறவினர்கள் என்றால் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியை, அன்பை காட்டி இருப்போம், அவர்களை கனப்படுத்தி இருப்போம். ஆனால் அவர்களோ பதிலுக்கு ஏதும் செய்யாது பாராமுகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் குறைபட்டு விட்டோம். காரணம் என்ன? காரணம், நாம் தளர்ந்து விட்டோம், சொல்லும்படியான ஸ்டேட்டஸ் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அது அல்ல காரணம். கர்த்தர் நமக்கு செய்ய அவர்களுக்கு அனுமதி தரவில்லை. அதுதான் காரணம். நீ ஒன்று என் பிள்ளைக்கு செய்ய வேண்டாம், நீ ஒன்று கைமாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உன்னால் என் பிள்ளை உயர வேண்டிய அவசியம் இல்லை என்று தடுத்து நிறுத்திவிட்டார். இதே அவர்களுக்கு நல்ல ஆவியில் நல்ல குணம் இருந்திருந்தால் அனுமதி கொடுத்திருப்பார். தடுத்து நிறுத்திவிட்டார். இதுதான் காரணம். எனக்கு பலவீனமாக இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை, விசுவாசம் தளருகிறது, இது என் பலவீனம், என்ன செய்ய புரியவில்லை என்கிற போது கர்த்தரோ உங்களை தனிமையில் வைக்கிறார். நான் செய்ததுக்கு அவருக்கு திரும்பி செய்யவில்லை, என்னாலையும் முடியவில்லை, என்னுமே புரியவில்லை, கண்ணக்கட்டி காட்டில் விட்டுள்ளது போய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது உங்களை தனிமையில் தான் வைக்கிறார். யாருடைய உதவியும் ஒத்தாசையும் சகாயம் இல்லாமல் நிறுத்தி உங்களை உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். அவருடைய தீர்மானம்தான் நிறைவேறும். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. தனிப்பட்ட பிள்ளை, 17 வயசு பிள்ளை மாட்டிக்கொண்டான். அவனை ஆண்டவர் எப்படி பண்ணினார்? தனியாகத்தானே விற்கப்பட்டான் அல்லவா, அடிமையாக விற்கப்பட்டான் அல்லவா.
அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தா செய்யாத தவறுக்கு ஜெயிலில் போட்டார்கள் அல்லவா? அவன் நினைச்சிருப்பானே, என்னடா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட, நம்ம அப்பாட்ட எத்தனை சாட்சியை கேட்டிருக்கிறோம், இப்படி நடக்கிறது என்று ஆண்டவர் விட்டு உருவாக்கி கொண்டிருந்தார். அதுதான் உருவாக்கும், அதுதான் நம்முடைய நிலைமையும். எல்லாமே தலைகளாக நடக்கும்போது ஆண்டவர் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதாகும். தனித்து வைத்து நம்மளை பலப்படுத்துகிறார் என்பதாகும். நாம் கைகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யோசேப்பு அவனுடைய பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் கண்டான், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தான். அப்பொழுது அது அப்படியே நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியும். அப்பொழுது யோசேப்பை கேட்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஏனென்றால் அவன் சொன்னான், அதுக்கு விளக்கம் கொடுத்தான், அப்படி நடக்கப் போகிறது என்று. அவன் மறந்து விட்டான். மறந்து விட்டான். கர்த்தர் மறக்கடித்து விட்டார். அவனை செய்ய அனுமதிக்கவில்லை. அவனுக்கு அந்த நேரத்தை சொல்ல அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்பொழுது கொடுத்திருந்தால் இவனை விடுதலை செய்திருப்பார்கள், வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்திருப்பான். அவ்வளவுதான். ஆனால் அப்போ யோசேப்பு எப்படி புலம்பி இருப்பான், நம்ம இவனுக்கு உதவி செய்தவல்லவா, இப்படி மறந்து விட்டானே என்று. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், நம்ம வெளியிலும் போக முடியாது, யாரோடும் சொல்லவும் முடியாது. ஏற்ற வேளையில் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, மறுபடியும் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை கொடுத்து வரவழைத்து உயர்த்தவில்லையா? உயர்வான உயர்வு, எகிப்திற்கே அதிகாரி. கேட்டீர்களா? அப்படி உங்களை உயர்த்துவார். எல்லாம் அடைபட்டு விட்டது என்று நினைக்காதீர்கள். உங்களை தனிமையில் வைத்திருப்பார் என்றால், தனித்துத்தான் இருக்கிறீர்கள் என்றால் அதை ஸ்லாக்கியமாக எடுங்கள். யாரையும் உதவி செய்ய அவர் அனுமதிக்கவில்லை. உங்களை தனியாக வைத்து அவரே செய்ய போகிறார். அல்லேலூயா. யோசேப்பின் எதிர்பார்ப்பும் கர்த்தருடைய தீர்மானத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவன் எப்படி எதிர்பார்த்தான்? எதிர்பார்த்தபடி நடந்திருந்தால் சொற்ப ஆசீர்வாதம். அதை தடுத்து விட்டார். ஒன்று தடுபடி ஆகிறது, அது நடக்கமாகிறது, வருவது போல் இருக்கிறது, வாய் கெட்ட மாட்டேங்கிறது என்றால் அதை விட பல கோடி மடங்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது பொருளாகும். அப்படித்தான் உங்கள் வாழ்விலும் தளர்ந்திருக்கிறேன், பொருளாதாரத்தை தளர்ந்திருக்கிறேன், வெகுவாய் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நேரம் பார்த்து என் உறவுகள் வசதியாக இருக்கிறார்கள், என்னிடம் ஒரு காலத்தில் உதவி பெற்று இப்போது எனக்கு உதவலாமே, கேட்கலாமே, உதவலாமே, ஆனால் கேட்டாலும் பதில் இல்லை என்று தளர்ந்து விட்டீர்களா? எந்தெந்த காரியத்திற்கு இப்படி நீங்கள் தளர்ந்து உங்கள் மனம் மனிதர்களையே நோக்கி கொண்டிருக்கிறதோ, இன்று இப்பொழுது உங்கள் பார்வையை திருப்புங்கள். தெற்கே வடக்கே கிழக்கே மேற்கே இருந்து ஜெயம் வராது, உதவி வராது. கர்த்தர் விடமாட்டார். கர்த்தராலே தீரும். கர்த்தரே நேரடியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே மாத்திரம் வரும். நீதிமொழிகள் 29:26 சொல்வதை பாருங்கள். ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தை தேடுவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். கேட்டீர்களா? நீங்களே உங்களை திடப்படுத்திக் கொண்டு கைகளை தளர விடாமல், மனம் தளர்ந்து போகாமல் கர்த்தரையே நோக்கி, நீர்தான் எனக்கு ஆதாரம், பொருளாதாரம், சுகம், வெற்றி, விடுதலை உண்மையில்தான் ஆகும். நான் தனி ஒருவனாக இருந்து இந்த குடும்பத்தை நடத்தி வருகிறேன். இப்போது எல்லா பக்கமும் அடைபட்டது போல இருக்கிறதே தகப்பனே. பிசாசு எல்லா கதவுகளை அடைத்தாலும் நீர் மேலே திறப்பு உண்டாக்கி உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுவீர் என்று நான் உறுதியாக இருக்கிறேன், நம்புகிறேன் என்று ஜெபித்துவிட்டு அப்படியே நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தீவிரமாயிருங்கள். அதற்கு மேலாக நடக்கும். எபேசியர் 3:20. எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கிறது, சாட்சிகள் உண்டு. ஏன் உங்களுக்கு நடக்காது? நிச்சயம் நடக்கும். தாவீது சங்கீதம் 135:5-6 வசனங்களை சொல்வதை பாருங்கள். அவனுக்கு அப்படி இக்கட்டான சூழ்நிலை தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கேட்டீர்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். விட்டுவிட்டாரா? சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக்கவில்லையா? அப்படி செய்வார். ஆபிரகாம் இஸ்மவேல் மட்டும்தான், நீ அவ்வளவுதான் என்று நினைத்தான். அந்த இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தன் பிள்ளையான ஈசாக்கியும் கொடுத்தார். அவர் நினைச்சது மட்டுமா நடந்தது? கர்த்தர் நினைத்தது நடந்தது. யோபு நொந்து போய்விட்டான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த 3 நண்பர்களும் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்குகிறார்கள். அவனோ நொந்துவை தனிமையில் இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவனை அப்படி போய் வாட்டுகிறார்கள். தனிமையில் இருந்தான். அவன் என்னெல்லாம் யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் அறிக்கை அப்படி செய்தான். கர்த்தர் 38ஆம் அதிகாரத்தில் 42 வரல் வாசித்து பாருங்கள். அவரும் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார். இதையிலெல்லாம் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதுக்கு அவன் ஆண்டவருக்கும் தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
கொண்டான். வேறு வழியே இல்லை என்று, வேறு வழியே இல்லைங்க. உண்மையிலேயே நாம் கர்த்தருக்குள்ளே தான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எத்தனையாக ஆசீர்வதிக்கவில்லையா? வேதத்திலும் சாட்சிகள் உண்டு, வெளியிலும் சாட்சிகள் உண்டு. உங்களை ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொன்றாய் மாற்றி மாற்றி சாட்சியாய் வைக்கப் போகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத நபரிடமிருந்து கர்த்தர் அனுப்புவார். மனிதருக்கு மூலம்தான் வரும், ஆனால் கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் செய்தது அல்ல, நீங்கள் எதிர்பார்ப்பது அல்ல. ஆண்டவர் உங்களுடைய திட்டம், தீர்மானம், எதிர்பார்ப்பெல்லாம் கையளவு, ஆனால் அவரோ பெருமழை போல உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நம்புங்கள். நம்பினவர்களுக்கு உண்டு. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் என்னுடைய எல்லா நெருக்கங்களையும் நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர். தாவீது சொன்னது போல நானும் சொல்கிறேன் அப்பா. சங்கீதம் 32:7 அவன் சொன்னான் அல்லவா, நீர் என் மறைவிடமாக இருக்கிறேன். நான் எங்கே போவேன்? எந்த இடத்துல எனக்கு ஆறுதல் இல்லை, மறைவிடம் இல்லை. நீரே எனக்கு மறைவிடம். எல்லா இக்கட்டுகளை விலக்கி காத்து இரட்சணிய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆண்டவரே. நான் நம்புகிறது உம்மாலே வரும். நீர் மாத்திரமே வழி. உம்மிடத்தில் திரளான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டே ஆண்டவரே, எனக்கு இன்று காட்டுவீராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய பலவீனம், அவசியமான தேவைகள், இதையே நான் சிந்தித்து கொண்டிராமல் அவர்கள் செய்வார்களா என்று யோசித்து என் நேரத்தை வீணாக்காமல் உதவி வரும் கண்மலையே நோக்கி கொண்டிருப்பேன். நான் பிரகாசம் அடைவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், சாட்சியாக நிற்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.